இது நிகழ்ச்சியின் நோக்கம் அரங்கேறுவதற்கான நேரம். விழா தலைமை நூலை வெளியிட முன்னாள் துறை தலைமை முதல் படியை பெற்றுக் கொள்வார். பெருமைக்குரிய கல்வெட்டியல் களஞ்சியம் என்று உலகம் போற்றுகிற டாக்டர் ஐராவதம் மகாதேவன் அவர்களே, நினைக்கிற போதெல்லாம் நெஞ்சம் மகிழ்ச்சி அடைகின்ற வகையில் கண் மருத்துவராக இருந்து கொண்டு தன்னுடைய கலைக்கண்ணால் பல்லாயிரக்கணக்கான கல்வெட்டுக்களையும் திருக்கோயில்களையும் கண்டறிந்து ஆற்றல் வாய்ந்த இளைஞர்களை தன்னுடைய அணிவகுப்பில் சேர்த்துக் கொண்டு அரும்பணியாற்றுகிற டாக்டர் கலைக்கோவன் அவர்களே, டாக்டர் பாரா அரசு அவர்களே, இந்த நூலை பெற்றுக்கொண்ட அம்மையார் அவர்களே, சிறுகதை சித்தர் என்று இந்த நாடு பாராட்டி புகழ்கின்ற என் இனிய நண்பர் பாலகுமாரன் அவர்களே, துணைவேந்தர் டாக்டர் அரவாணன் அவர்களே, என்னுடைய இனிய நண்பரும் பச்சையப்பர் கல்லூரியில் எனக்கு ஓராண்டு மூத்தவராகவும் பயின்ற சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகத்தினுடைய தலைவர் அவர்களே, பெருமக்களே, நண்பர்களே, எனக்கு கலைக்கோவனை ரொம்பவும் பிடிக்கும். அந்த கல்வெட்டு எழுத்துக்களை பற்றி அடிக்கடி என்னுடைய அப்பா சொல்லுவார், உன் கையெழுத்து கல்வெட்டு மாதிரி இருக்கு, என்னைக்கு திருந்த போறேன்னு சொல்றார். கல்வெட்டுக்களை கண்டறிவது என்றும் அதில் ஆய்வு செய்வது என்பதும் திருக்கோயில் இயல்புகளையும் அதில் படித்திருக்கிற கலைகளை கண்டறிவது என்பதும் நுண்மான் நுழைபுல பன்மான் சிறப்பு வாய்ந்த ஒரு தரமாகும். டாக்டர் கலைக்கோவன் தமிழகத்துக்கு வாய்ந்த தவம் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். பேராசிரியர் டாக்டர் ராஜமாணிக்கனார் எனக்கு பேராசிரியர். அது மட்டுமில்லை, அவர் என்னுடைய ஆய்வு கட்டுரையை நான் எழுதிய போது அவர்தான் அதற்கு வழிகாட்டியாக இருந்தார். வெள்ளிக்கிழமை முடிந்தால் சனி ஞாயிற்றுக்கிழமை
அயலூர்களின் கோயில்களையும் கல்வெட்டுக்களையும் கண்டறிவது என்பது அவர் மதுரையில் வைத்திருந்த பழக்கம். சிரிக்க சிரிக்க பேசி இந்த நாட்டின் வரலாற்றின் பெருமையை எல்லாம் எடுத்துக்காட்டி வரலாற்றை வாழ வைத்த தந்தை டாக்டர் ராஜமாணிக்கனார் அவர்கள். அவர்களை நினைத்தால் எத்தனையோ இனிய நிகழ்ச்சிகள் நினைவுக்கு வருகின்றன. நான் அப்போது ஒரு ஆராய்ச்சி கட்டுரை வெளியிட்டேன். எனக்கு இப்போது நினைவில்லைன்னா அதிலிருந்து எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணோம்னு தெரியலாம். அந்த ஆராய்ச்சி கட்டுரை திருக்கோவையாரை பற்றியது. திருக்கோவையாரை பற்றி எழுத வேண்டும் என்று சொன்னபோது அந்த நாளில் ஆய்வு கட்டுரையை ஆங்கிலத்தில் எழுத வேண்டும். அப்படித்தான் எழுதி கொடுத்தோம். டாக்டர் ராஜமாணிக்கனார் பாருங்கள், அவருடைய பெருந்தன்மை. ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஆட்சித் தலைவராக இருந்தவர் முத்துசாமி பிள்ளையின் ஒருவர். அவர் நுட்பமான இலக்கிய புலமை படைத்தவர். மரவரடிகள் அவரோடு பழகியவர். அவரையும் இன்னொரு ஆய்வாளருக்கு துணைவராக வைத்து அவர்கள் 2 பேரும் தான் என்னுடைய கட்டுரையை மதிப்பிட வந்தார்கள். ராஜமாணிக்கனாருக்கு மாணவர்கள் மீது எவ்வளவு விருப்பம் உண்டு. எப்போதும் அவரை சுற்றி ஒரு 10 பேராவது இருக்க செய்து இன்பமாக பேசி மகிழ்வார்கள். அதை சொல்லணுமே, அந்த திருக்கோவையாரை ஆராய்கிற போது அவர் தொடங்கினார், இந்த பையன் நம்ம பையன், இவனை கேள்வி கேள்வி எல்லாம் கேட்காதீங்க. முதல்ல எடுத்த உடனே அப்படி சொன்னார். அவர் உடனே ஏன் கேட்கக்கூடாதுன்னார். அவருக்கு தெரியாதுன்னு நான் சொல்ல மாட்டேன், பயப்படுவான் சொல்றது என்று சொல்லிவிட்டு ஒரு கருத்து சொன்னார். இந்த திருக்கோவையாருடைய ஏன் திருக்கோவையாரை ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொண்டீர்கள்? அவர் எக்ஸாம்பிள் ரொம்ப நல்ல கேள்விதான் கேட்டார். திருக்கோவையாருடைய நுண்பொருள் என்ன? எல்லாரும் சொல்லுவார்கள், திருக்கோவையாருக்கு நுண்பொருளாகிய ஞானப்பொருள் என்பது அந்த தில்லை ஆடவல்லானையே குறிப்பதாகவே தவிர அதற்கு தனி ஞான நுண்பொருள் கூறுகிற வழக்கம் இல்லைன்னு ஒரு கருத்து உண்டு. ராஜமாணிக்கனார் எப்படி எடுத்து சொல்றாரு பாருங்க. நான் தான் அவனை எடுக்க சொன்னேன். ஏனென்று கேட்டால், திருக்கோவையாருடைய நுண்பொருள் நடராஜ பெருமான். அவரை என்னால காண முடியல, இவன் கிடைச்சா இவன்கிட்ட சொல்லி ஒரு மகிழ்ச்சியாக வாழ்ந்த ஒரு பெரும் பேராசிரியர். அவருடைய மக்கள் செல்வங்கள் எல்லோருமே தகுதியாலும் பெருமையாலும் சிறந்து விளங்குகிறார்கள். நான் ரொம்ப படிச்சு நெகிழ்ந்த புத்தகம் கலை 66. அந்த கலை 66 என்று கலைக்கோவலை பற்றி 66 கட்டுரைகள் எழுதியிருக்கிறார்கள். ரொம்ப சிறப்பான கட்டுரை. அவருடைய துணைவியார் அவ்வை எழுதியது.
எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. காரணம், நம்ம துணைவியாரெல்லாம் எழுதுவார்கள், அவரை பத்தி போய் எழுத சொல்றீங்களே என்று கேட்கலாம். ரொம்ப நுணுக்கமாக எழுதியிருக்கிறார். அதை விட கரைக்கோவல் எழுதியிருக்கிறார். காட்டில் கண்ட கலைக்கோயில் என்ற கழகத்து வெளியீட்டு புத்தகத்தில் என்னுடைய உணர்வுகளுக்கு உயிர் ஊட்டி என்னுடைய ஆர்வத்துக்கெல்லாம் ஒவ்வொரு எழுத்திலும் இடம்பெற்றிருப்பது என்னுடைய துணைவியார். ஆக இப்படிப்பட்ட ஒரு கலை குடும்பமாக இருந்து கொண்டு 2 பேரும் உயர்ந்த கண் மருத்துவர்களாக இருந்து கொண்டு தமிழகத்தில் ஒரு அருங்கலையை பற்றி அவர்கள் ஆற்றுகிற இந்த பணி என்றைக்கும் போற்றுதற்குரியதான். நான் கேள்விப்பட்ட வரையிலும் 60,000க்கு மேற்பட்ட கல்வெட்டுகள் இருக்கின்றன. இந்த 60,000 கல்வெட்டுகளில் பதிவு செய்தவை பாதி. பதிவு செய்த கட்டுரைகளையும் கூட அச்சிட்டது அதிலும் குறைவு. அதிலும் எழுத்து வடிவத்தில் எழுதி வைத்து அச்சுக்கு வராமல் மைசூரிலே போய் தங்கிவிட்ட கல்வெட்டுகள் அது ஒரு 10,000க்கு மேல். தமிழக அரசினுடைய அருங்கலை அந்த தொல்பத்துறை இருக்கிறது, அதிலே ஒரு 5,000 கல்வெட்டுகள் அவர்கள் எழுதி வைத்து ஒரு 100-150 கல்வெட்டுக்களை வெளியிட்டார்கள். ஒரு பெரிய சிறப்பு என்னவென்று கேட்டால், ரொம்ப கல்லூரிகளில் இப்போ வரலாறு பாடமாவே கிடையாது. நம்முடைய சென்னை பல்கலைக்கழகத்திலேயே மிக புகழ் வாய்ந்த துறை என்று விளங்கியது ஏன்ஷியன் ஹிஸ்டரி அண்ட் ஆர்கியாலஜி தான். இப்ப அந்த 2 துறையுமே கிடையாது. சென்னை பல்கலைக்கழகத்திலேயே அந்த 2 துறைகளும் இல்லை. நீலகண்ட சாஸ்திரியாரை, டி.வி. மகாலிங்கத்தை, அரவாமுதன் எழுதிய கட்டுரைகளை, டி.என். ராமச்சந்திரன் இருந்து எழுதிய கட்டுரைகளை அந்த நேரத்தில் எப்படியும் ஒரு 10 மாணவர்களாவது அந்த தொன்ம வரலாற்றை படிப்பதற்கு மாணவர்களாக இருந்தார்கள். இப்போது அந்த துறைகளே இல்லை. இது ஒரு அறிவியல் காலமாக இருக்கிறது. இந்த நிலையில் கலைக்கோவன் ஒரு பல்கலைக்கழகம் செய்கிற பணியை தன்னுடைய பல்கலைக்கழகம் செய்யாத பணியை, பல்கலைக்கழகம் விட்ட பணியை எவ்வளவு நுணுக்கமாக எழுதியிருக்கிறார் என்று பார்த்தால் நமக்கு ரொம்ப வியப்பாக இருக்கிறது. அந்த ஆடவல்லான் சிற்பத்தில் கையில் ஒரு தலைக்கோல் இருந்தது. தலைக்கோல் எப்படி ஆடவல்லான் கையில் இருக்கும் என்று நான் எண்ணினேன். பிறகு கல்வெட்டு கலைஞர் கணபதி சிற்பி அவர்கள் சிவருடைய கையில் இருக்கின்ற கருவிகளிலே தலைக்கோல் என்ற ஒன்றும் உண்டு என்று எழுதியிருக்கிறார். எனவே இது தலைக்கோல் தான் என்று சொல்லி தலைக்கோலை பற்றி கற்று எழுதியிருக்கிறார். ரொம்ப அழகான நடை. அதுவும் சங்க இலக்கியத்தில் தோய்ந்த நடை. எழுத எழுத
இனிப்பாக எழுதி பல பேரையும் கவருகிற ஒரு திறம் கலைக்கோவருக்கு ஒரு மாபெரும் வாய்ப்பாக கிடைத்திருக்கிறது. நண்பர்களே, நீங்கள் திருச்சிக்கு போயிருக்கலாம், நானும் சென்றிருக்கிறேன். அவருடைய இல்லத்து மாளிகையிலே ராஜமாணிக்கனார் வரலாற்று ஆய்வு மையம் திங்கள்தோறும் ஒரு கூட்டம் நடக்கும். நான் ஒரு முறை போயிருந்த போது இது 3வது கூட்டம், ஓசோவை பற்றி பேசுகிறார் ஒருவர் என்று இடத்திலே சொன்னார். ரொம்ப வியப்பாக இருந்தது. கல்வெட்டுக்களை பற்றி, நுண்ணிய கருத்துக்களை பற்றி அங்கே பேசியது மட்டுமில்லாமல் தன்னுடைய துறைக்கு பெருமை வர வேண்டும் என்பதற்காக அவர் திருச்சிராப்பள்ளி மருத்துவர் சங்கத்துக்கே தலைவராகவும் இருந்து பணியாற்றினார். அப்போது மருத்துவர்கள் பலர் பேர் அவரோடு உணர்ந்திருப்பார்கள், பல்வேறு கருத்துக்களை கேட்டறிவார்கள். சில இடங்களை படித்தால் நமக்கு அப்படியே உருக்கமாக இருக்கிறது. திருச்சிராப்பள்ளி அடுத்து இருக்கின்ற வயலூர் முருகன் கோயிலில் பூசனை செய்து கொண்டிருக்கிறவர் இறந்து விட்டார் என்று கேள்விப்பட்டு நானும் என் துணைவியாரும் வயலூருக்கு போனோம்னு ஒரு குறிப்பு இருக்கிறது. அவர் முருக வழிபாடு செய்வதில் உருக்கமானவர். முருகனை பற்றிய தோத்திர பாடல்களை அவ்வளவு உருக்கமாக பாடுவார். நான் கல்வெட்டுத் துறையில் ஆர்வம் கொண்டவன் என்பதை காட்டுவதற்காக நான் வயலூரில் பல்வேறு கல்வெட்டுக்களை அணுகி பார்த்து கண்டறிவதற்கு துணை செய்தார். அவருக்கு கண் பழுதான போது 2 கண்களுக்கும் மருத்துவம் செய்தவனும் நான் எழுதினேன். எப்படிப்பட்ட ஒரு கனிந்த அன்புடையவராக இருந்தால், கோயிலுக்கு சென்று கோயிலில் வழிபாடு செய்கின்றவரோடு பழக்கம் வைத்துக் கொண்டு கல்வெட்டுக்களுடைய நுணுக்கத்தை எல்லாம் கண்டறிந்து வெளியிடுவது என்பதை இந்த வரலாற்று ஏடு நமக்கு காட்டுவது பெரிய மகிழ்ச்சியை தருவதாகும். கல்வெட்டுக்களுடைய நுணுக்கத்தை கண்டறிவது என்பது தமிழ்நாட்டில் ஒரு சிக்கல். காரணம், அந்த எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்கள் மட்டுமில்லை, அதிலே கிரந்த எழுத்துக்களும் இருக்கும், அதிலே வடமொழி எழுத்துக்களும் இருக்கும். இந்த எழுத்துக்களை கண்டறிந்து படிப்பது என்பது ஒரு தொடர்ந்து அதற்காக முயன்று உழைக்கின்றவர்களுக்குத்தான் வரும். பல நேரங்களில் இந்த கல்வெட்டுக்களை படிப்பதில் ஏற்பட்ட பிழைகள் பெரும் பிழைகளாக நின்றுவிட்டார். ஆனால் 25 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே அருமை கலைக்கோவன் அவர்கள் அதற்கு ஒரு அருமையான முயற்சியை, பயிற்சியை, அந்த கல்வெட்டு தமிழ் வாழ்க்கையை காட்டுவது என்கிற உணர்ச்சியை ஏற்படுத்தியதனுடைய விளைவாகத்தான் அவருடைய வளர்ப்பு பிள்ளைகளாக நளினியும் அகிலாவும் நமக்கு வாய்த்திருக்கிறார்கள். அவர்களை எப்படியெல்லாம் ஊக்கம் தந்து இப்போது ஒரு வரலாற்று துறைக்கு பேராசிரியராக இருக்கிறார்கள் என்று பார்த்தபோது, நான் கூட ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி வேடிக்கையாக சொன்னேன்,
டாக்டர் கிட்ட நீங்க எல்லாம் கண் மருத்துவம் கற்றுக்கலாமே தவிர எதுக்குமா கண்வெட்டு படிக்க வந்தீர்கள்? ஆனால் கண் மருத்துவத்தோடு அவர் இப்படி ஒரு கலை திருத்தத்தை நமக்கு வழங்கி இருப்பதற்கு 1000 நன்றி சொல்கிறோம். இந்த வரலாற்று ஏடு பாருங்கள், 25 ஆண்டுகள் தொடர்ந்து வெளியிடுவது. என்னை அழைக்க வந்தவர் ஒரு இளைஞர் கமலக்கண்ணன். எனக்கு அரசு ரொம்ப நன்றாக தெரியும், கலையை நன்றாக தெரியும். அந்த கமலக்கண்ணன் வந்து சொன்னார், நான் தான் இந்த விழாவுக்கு உங்களை அழைக்க வந்திருக்கிறேன். நான் நினைக்கிறேன் நீங்களும் கல்வெட்டு தான் ஆராய்கிறீர்களா என்று கேட்டேன். இல்லை, நான் ஒரு சாஃப்ட் இன்ஜினியர், ஒரு பொறியியல் வல்லவர். பொறியியல் வல்லவராக இருக்கிற உங்களுக்கு எப்படி இந்த கல்வெட்டில் விருப்பம் வந்தது என்று கேட்டபோது, நான் திருச்சிராப்பள்ளியிலும் இருந்தேன், கலைக்கோவன் அவர்கள் கட்டுரைகளை படித்திருக்கிறேன். அந்த காதல் என்னை இந்த மின்னியலில் வாரம் தவறாமல் நாள் தவறாமல் கல்வெட்டு செய்திகளை எடுத்து போடுவது என்பதை எங்கள் மின்னியல் அறிஞர் குழுமம் இருந்து செய்கிறது என்று சொன்னார். எனக்கு அது ரொம்ப வியப்பாக இருந்தது. கமலக்கண்ணன் எப்படி வளர்ந்திருக்கிறார் என்பதற்கு ஒரு சான்று வேண்டுமானால், நம்முடைய பெருந்தகை ஐராவதம் மகாதேவன் சொன்னார் ஒரு முறை, தான் இளம் பிள்ளையாக இருந்த போதே கல்வெட்டு எழுத்துக்களை எல்லாம் எப்படி படிப்பது என்கிற பழக்கத்தை நான் வைத்துக் கொண்டேன். அது நாம பார்த்ததில்லை. ஆனால் இங்கே கமலக்கண்ணனுடைய மகளை பார்த்த போது தெரிந்தது கல்வெட்டு ஆர்வம் எப்படி வளர்ந்திருக்கிறது. கமலக்கண்ணன் மகன் போய் ஒவ்வொரு ஏடாக அடுக்கி அந்த கருத்துக்களை எல்லாம் காண்பதற்குரிய ஆர்வத்தை காட்டுகிறான் என்று பார்த்தால், ஒரு தலைமுறையை வளர்க்கிற ஒரு தமிழ் நெறி கலைக்கோவன் அவர்கள் வளர்த்திருக்கிறார்கள் என்பதை நான் மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியிலே கல்வெட்டுத்துறைக்கு எவ்வளவோ புதுமைகளையும் மாற்றங்களையும் செய்ய வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் கல்வெட்டுத்துறையும் கூட இப்போது தமிழக அரசில் ஒரு தனித்துறையாக இல்லாமல் ஒரு ஆட்சித் தலைவர் தலைமையில் இருந்தால் போதும் என்கிற அளவுக்கு அடங்கிவிட்டது. தமிழ் பல்கலைக்கழகத்திலும் புதுவை பல்கலைக்கழகத்திலும் ஆய்வுக் கட்டுரைகளை வெளியிடுவது போல இப்போது கல்வெட்டுக்களை காப்பதற்கும் கல்வெட்டு கலைகளை பற்றியெல்லாம் எடுத்து அதன் புகழை சேர்ப்பதற்கும் நமக்கு கிடைத்த கல்வெட்டியல் பேரறிஞர் டாக்டர் கலைக்கோவன் அவர்கள் தான் என்று நான் மகிழ்ச்சியோடு சொல்ல விரும்புகிறேன். அவருடைய மரபு உயர்ந்த மரபு, அவர் வளர்ந்த வளர்ப்பு ஒரு சிறந்த வளர்ப்பு. அவர் எண்ணிய எண்ணங்களை எல்லாம் நிறைவேற்றுவதற்குரிய எல்லா இயல்புகளும் அவரிடத்திலே உண்டு. அவருக்கு அண்மையிலே கூட கோவையில் ஒரு பெரிய விருது வழங்கினார்கள். தன்னுடைய துறை இல்லாத ஒரு துறையில் முறைபோகிய புலமையோடு அந்த துறைக்கு புகழ் சேர்த்தவர் என்று பார்த்தால் பேராசிரியர் கலைக்கோவருக்கு அந்த விருது தந்தார்கள். அதை நான் ரொம்பவும் மகிழ்ச்சியோடு வழங்கினேன். எனவே
ராஜமாணிக்கனார் வரலாற்று ஆய்வு மையம் என்பதை 25 ஆண்டுகளாக நடத்துவதோடு வரலாற்று ஏட்டின் வெள்ளி விழா ஆண்டு மலரை வெளியிடுவதோடு எவ்வளவு நுண்ணிய கட்டுரைகளை எல்லாம் பழுவேட்டரையரை பற்றி, இந்த கலை சிற்பங்களை பற்றி இப்படியெல்லாம் பிறரையும் பயிற்றுவித்து எழுத வைக்கின்ற ஒரு திறத்தை காணும் போது பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது. அறிஞர் கலைக்கோவன் அவர்கள் அவர் கண் மருத்துவத்தில் ஓய்வு பெற்றாலும் கூட இந்த கலை மருத்துவத்தில் இந்த கல்வெட்டு வெளியீடுகளில் வரலாற்று புறவிகளுக்கு மிகப்பெரிய புகழ் சேர்க்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பமாகும். காரணம், தமிழ் பேராசிரியர்கள் எல்லாம் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு வரலாற்று கட்டுரைகள் எழுதுவார்கள். சதாசிவ பண்டாரத்தார் எழுதிய கட்டுரைகள், வெள்ளவாரனார் எழுதிய கட்டுரைகள், ராஜமாணிக்கனார் வழிகாட்ட எழுதிய குறிப்புகள் என்று எல்லா தமிழ் பேராசிரியருக்கும் ஒரு கட்டுரை ஏதாவது ஒன்று எழுதுவார்கள். இப்போது அப்படி யாரும் கல்வெட்டுக்களை ஒரு பாடமாக படிப்பதற்குரிய வாய்ப்பு இல்லை. அதுவும் கோயில்களுக்குள்ளே அடங்கி இருக்கின்ற கலை சிற்பங்களின் அழகை பற்றி எல்லாம் எடுத்து காட்டுகிற திறம் என்பது இல்லை. ஒருவேளை கலைகளை பற்றி பேசுவதெல்லாம் ஆடத் தெரிந்தவர்களுக்கு, பாடத் தெரிந்தவர்களுக்கு சில நிலைகளில் தெரிந்தால் போதும் என்கிற கருத்தாக இருக்கிறது. ஆக ஒரு தமிழ் கடல், ஒரு கலை கடல், ஒரு கல்வெட்டு கடல், அது போக தான் பயின்ற துறையிலே ஒரு மருத்துவ கடல் என்று விளங்குகிற பெருத்தகையாகிய கலைக்கோவன் பல்லாண்டு காலம் வாழ்ந்து அவர் இந்த பணியை வளர்த்து நளினி அகிலா போல திருச்சிராப்பள்ளியில் 100க்கும் மேற்பட்ட அறிஞர்களை கல்வெட்டுத் துறைக்கு ஒரு பயனுடையவர்களாக மாற்ற வேண்டும் என்று நான் மகிழ்ச்சியோடு சொல்ல விரும்புகிறேன். பாலகுமாரன் அவர்களுக்கு இங்கே வருவதற்கு முன்னால் உங்களை பற்றி ஒரு குறிப்பு சொன்னார்கள். கல்வெட்டுத்துறையை பற்றி படித்த ஒரு கட்டுரையிலே சொன்னார்கள், 2 குருவிகள் ஒரு முட்டையை தேடி கடலை இறைக்க முற்பட்ட போது ஒரு முனிவர் வந்தார் என்பார்கள். அந்த முனிவர் வந்தது குருவிகளுடைய முயற்சியை காப்பதற்காகவும், குருவிகள் முயன்றால் முனிவரும் துணை நிற்பார் என்பதை காட்டுவதற்காகவும் அமைந்தது என்று அப்போதுதான் வியந்தேன். கல்வெட்டு படிக்கிற போது இந்த பிள்ளைகள் எவ்வளவு நுணுக்கமாக அரிய செய்திகளை, கதைகளை கூட தேடி பார்த்து படித்திருக்கிறார்கள் என்று சொன்னபோது மகிழ்ச்சியாக இருக்கிறது. நம்முடைய பெருந்தகை ஐராவத மகாதேவர் அவர்கள் நாளிலம் முழுதும் அறிந்த பெருந்தகையாக இருக்கிறார்கள். சிந்துவெளி எழுத்து என்று உலகில் யார் எங்கே சொன்னாலும் ஐராவதம் மகாதேவர் அவர்கள் பெயரைத்தான் நினைவூட்டுவார்கள். ஆக ஒரு புதுமையான நெறியில், ஒரு புகழ்வாய்ந்த நெறியில், பிறருக்கு பயன்பட வேண்டும் என்ற நிலையில் தமிழகத்தின் வரலாற்றை எப்படியாவது மீண்டும் புனைந்து நிறுவ வேண்டும் என்கிற உணர்வில் இந்த பணியிலே கலைக்கோவன் இறங்கியிருப்பது பாராட்டத்தக்கதா. ஒரு கருத்து தான் சொல்லுவார்கள். PT சீனிவாசய்யங்கார் அவர்கள் ஒரு வரி எழுதினார், If history is said to be the eye of a nation,
then remember Tamil Nadu history will be always blind. ஒரு வரலாற்றிலே வந்து ஒரு நுணுக்கமான செய்திகளை கண்டறிவது என்பதற்குரிய ஒரு முயற்சி இல்லாமல் போயிற்று என்று தமிழகத்தை பற்றி எண்ணி வருந்துகிறவர்கள் இருக்கிறார்கள். நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆந்திராவில் அமராவதி நகரை கலை வளரும் தலைநகராக மாற்ற வேண்டும் என்று நான் கருதியிருக்கிறேன் என்று சொன்னபோது அங்கே உரையாற்றிய சந்திரபாபு நாயுடு அவர்கள் இது தொடர்பாக கல்வெட்டுகளையும் கோயில்களையும் கலைகளையும் தெரிந்த அறிஞர்களை எல்லாம் அழைத்து இந்த ஊரின் பெருமையை நான் நிலைநாட்டுவேன். அப்படி பார்த்தால் திருச்சியை சுற்றி உள்ள திருக்கோயில்களை இன்னும் மாநகரங்கள் பல இடங்களை சுற்றி உள்ள கோயில்களை எல்லாம் கண்டறிவதை ஒரு பெரும் பணியாக ஆற்றி வருகின்ற கலைக்கோவல் முயற்சியை நான் பாராட்டுகிறேன். நான் ரொம்ப தளர்ந்து போய்விட்டேன். இருந்தாலும் என்னுடைய தளர்ச்சியை போக்குவதற்குரிய ஒரே ஊக்கம் என்னவென்றால் கலைக்கோவலை போன்றவர்களை பார்க்கும் போது, அரசு போன்றவர்களை பார்க்கும் போது தமிழ் உணர்ச்சிக்கு எப்படிப்பட்ட ஆக்கத்தை உருவாக்குகிறார்கள் என்பதை நான் எண்ணி மகிழ்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதில் பெரிதும் பெருமை அடைகிறேன். இந்த வரலாற்று ஏடு தொடர்ந்து 100 இதழ்களை காண்கிற வாய்ப்பு அமைய வேண்டும் என்று சொல்லி அமைகிறேன். வணக்கம்.